வெல்கம் டு மாங்கனி இல்லம். இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி அப்படின்னாலே சொல்ல வேண்டியதே கிடையாது. கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே முறுக்கு செய்வோம். ஸோ இந்த முறுக்கு நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மாசக்கணக்கில் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். குட்டீஸ்லாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம். ஈவினிங் நம்ம டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த முறுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு, அதே மாதிரி எண்ணெயில் போடுற போது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இன்றைக்கி கலாமா தான் நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. ஹாய் கலாமா. ஹாய்மா. வணக்கம் கலாமா. வணக்கம். இன்னைக்கு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் இல்லைங்களா? ஆமாம். இன்னைக்கு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு சொல்லிடுங்க. புழுங்கல் அரிசி 1 கிலோமா, அதை நல்லா 3-4 வாட்டிக்கு நல்லா கழுவிட்டு ஊற போட்டோன்னு ஒரு 3 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து ஒரு வாட்டி கழுவிட்டு திரும்பியும் அதை நல்லா அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கணும் நைஸாக. சரி. நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுட்டு பொட்டுக்கல்ல 1/4 கிலோ பொட்டுக்கல்ல, அதுக்குண்டான காரம் நமக்கு வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த மிளகாயை போட்டு நல்லா நைஸ் பண்ணி ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கிறேன். மாவு ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுருக்கிறேன். நைஸ்கன்னு இருக்கிற சலாட். ஆமாம், ஜலிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ஓமம் போட்டுக்கலாம். இந்த வாசம் பிடிக்காதவங்களுக்கு சீரகம் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எள்ளு வேணுனாலும் எள்ளும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய்மா. இது வந்து இப்போ வந்து மாவு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ முறுக்கு போடுறதுக்கு இந்த மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்து எண்ணெய் ஊற்றினா வானலில் முறுக்கு போட்டு ரெடி ஆகிடும். இப்போ இந்த முறுக்கு வந்து நம்ம புழுங்கல் அரிசியில் தான் செய்யணுங்களா? புழுங்கல் அரிசி இதில் எது வேணாலும் யூஸ் புழுங்கல் அரிசியில் செய்யலாம், இட்லி அரிசியில் செய்யலாம். ஆனால் பச்சை அரிசியில் செஞ்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கடுக்குன்னு இருக்கும். புழுங்கல் அரிசிங்கிறது வந்து இது வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும், இட்லி அரிசியை விட சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு உண்டான பொட்டுக்கடலை பொடி போட்டு இதுக்கு வந்து வேறெல்லாம் டால்டா, நெய் அதெல்லாம் போட்டு பிசைய வேண்டியது. அது மட்டும் பிசைஞ்சால் போதும். ஓகேங்க. இப்போ 1 கிலோ புழுங்கல் அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை. அதுக்கு உண்டான காரத்துக்கும் மிளகாத்தூள் போடக்கூடாது. மிளகாத்தூள் போடலாம். அது வந்து ரொம்ப செவந்து போயிடும், முறுக்கு செவந்து போயிடும். அது வந்து ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஒரு மாதிரி கருப்பு மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இருக்காது. நல்லா காஞ்ச மிளகாய் பொட்டுக்கடலையே போட்டு நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சு இதோட போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ முறுக்குக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துட்டேங்க. கலாமா சொன்ன மாதிரி புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையில் காற்றுக்கு தேவையான வரமிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு எள்ளு, ஓமம் இல்லைன்னா சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளோ தான் இந்த முறுக்குக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிக்கலாமாங்கம்மா? பிசைஞ்சிக்கலாமா. அரிசி மாவு வாட்டி வச்சுருக்கிற அரிசி மாவில் பொட்டுக்கல் பொடியை போடணும். சரிங்கம்மா. எல்லா பொட்டுக்கடலை பொடியும் போட்டுங்க. தேவையான அளவு உப்பு. சரிங்க. 1 கிலோவுக்கு உண்டான உப்பு. பெருங்காய பொடி எவ்வளோ போடணுங்க? பெருங்காயத்தூள் தான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். சரி. 1/4 டீஸ்பூன். ஓமம் போடுறவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க விட்டுட்டு வெஜ்ஜீரகம் போட்டுக்கலாம். எள்ளு போடுறவங்களும் போட்டுக்கலாம். இல்லை வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்ற வெறும் ஜீரகம் மட்டும் போட்டு நான் இப்போ பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி ஊற்றணுங்களா? இதில் இருக்கிற தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம். சரிங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட்டுறோம்ல, தண்ணி ஆட்டம் போயிடுச்சின்னாலும் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், கிரிப்ஸியாக நல்லா சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்புறமா அரிசி மாவை பிசைஞ்சேன். கொஞ்சோண்டு எண்ணெய் சுட எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், சூடாக இருக்குது எண்ணெய். 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். சரிங்க. ஊற்றிட்டு இப்படி அமுத்துட்டு பிசையணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு பத்தலைனாக்கா தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம முறுக்கு உலக்கில் போடுற அளவுக்கு. முறுக்குக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுமா. இப்படி நல்லா பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறத விட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு சப்பாத்திக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சாஃப்டாக பிசைவோம். இது இன்னும் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக வரும் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு பத்துதா போதுமா அப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். சரிங்க. அப்புறம் வந்து இப்போ ஓமம் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எள்ளு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். கரெக்டாக மாவு பிசைஞ்சு பாருங்கள். இந்த ஐட்டத்துக்கு கரெக்டாக மாவு புளிஞ்சோம்னா கரெக்டாக வரும். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இது புளிய முடியாது. சரிங்க. அதனால் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம்.
முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுமா. பாருமா நல்லா பிசைஞ்சிட்டேன், நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா எண்ணெய் இல்லைதுன்னா தண்ணி தொட்டுக்கணும். தொட்டுக்கிட்டு மாவை நல்லா வந்து முக்கால் அளவுக்கு கவர் மாதிரி உருட்டிக்கணும். சரிங்கம்மா. உருட்டிக்கிட்டு முறுக்குழக்கு எடுத்துட்டு இது தேன் குழல் அச்சு போட்டிருக்குது. இந்த அச்சில் கொஞ்சோண்டு இப்படி எண்ணெயை சுற்றி தடவி விட்டு இந்த உருண்டையை முக்கால் அளவுக்கு போட்டுக்குங்க. நிறையா போட்டாலும் முறுக்கு வந்து புளிய முடியாது, உங்களுக்கு டைட்டாக இருக்கும். சரி சரிங்க. இந்த அளவு தான் முறுக்கு. இது வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் வேணாம், ரொம்ப டைட்டாகவும் வேணாம். சரிங்க. மாவடி பார்த்து இந்த அளவுக்கு இருந்துச்சு, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து புளிஞ்சு நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா புளிஞ்சு விடுறது தான் கரெக்டாக இருக்கும் முறுக்கு. இது வந்து போடும்போது மேலே இருக்கிறது போடும்போது இந்த இப்படி எண்ணெயை தொட்டுட்டு புளியலாம். இப்போ முறுக்கு படியில் எண்ணெய் தடவை இருக்குங்கம்மா, புளியறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளவெல்லாம் ஒட்டாமல் ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். முறுக்குழக்கில் போட்டிருக்கிற மாவை நல்லா இப்படி புளிஞ்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஒரே மாதிரி விழுகுது. இப்போ வந்து எனக்கு வந்து கை வந்து ஈஸியாக இருக்குது. புளிஞ்சு விட்டோம்னா நல்லா இருக்கணும். ஒரே மாதிரி விழுக்கணுங்க. ஆமாம், ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த பிரி வந்தால் தான் முறுக்கு வந்து இருக்கும். மூணுன்னு வந்துச்சுனாக்கா முறுக்கு வந்து முடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. மாவு பிசைறது தான் இருக்குங்கம்மா. அது எப்படி இருக்குது, பிரியாக இருக்கா? ஆமாங்கம்மா. இப்படி இருந்த மாதிரி வச்சா முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுக்கு எல்லாமே இருக்குங்க. காரமாக உப்பும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இருக்கும். எண்ணெய் வச்சிடலாமா அடுப்பில்? வானல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சுமா. சரிங்க. முறுக்கு பிழிஞ்சு விடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. முறுக்கு மாவு உள்ளே போட்டு பார்க்கலாம். உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா பாரு பபுள்ஸ் எப்படி மேலே டங்குன்னு வந்துடுச்சுல்ல, நல்லா சூப்பராக வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு விடலாம். சரிங்கம்மா. மாவு இந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் அதே போதும். இப்போ முறுக்கு படியில் மாவு போட்டு வச்சுருக்கலாங்கம்மா, முறுக்கு பிழிஞ்சிடலாங்களா? பிழிஞ்சிடலாம். இப்போ அரிக்கரணியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடு கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இது மாதிரி அரிக்கரணியில் கூட பின்னாடி சைடு எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிளேட்டை கவித்திட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கூட முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும். எடுத்து போடுறதுக்கு, எண்ணெயில் போடுறதுக்கு கையில் வந்து எண்ணெய் தெரிக்காது. அதனால் இது மாதிரி அரிக்கரணியில் பின்னாடி சைடில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களாங்கம்மா? ஆமாம், அதிலே போடலாங்க. இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாமாங்கம்மா? பிழிஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முறுக்கு கரெக்டாக போட்டுக்கலாம். ஒரு 2 சுற்று 3 சுற்று இது மாதிரி விட்டால் போதும் தானே? போதும் 2 சுற்று விட்டாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். இந்த எட்ஜஸ் எல்லாம் இது மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரியும் போது பிரியாமல் இருக்கும். எண்ணெய் இந்த சூடு இருக்குதுமா. சரிங்கம்மா. முறுக்கு இதில் போட்டுடலாம். ரொம்ப சூடாக இருந்தாலும் அடி உக்காந்துக்கு அப்படியே. சரிங்க. அதனால் இந்த சூடு தான், இந்த மிதம் தான் கரெக்டானது பதம். எண்ணெய் சூடு, எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆமாம், 2 முறுக்கு போடலாம், 3 முறுக்கும் போடலாம். சரிங்கம்மா. 5 முறுக்கு கூட போடலாம், நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 கடாயை பொறுத்து நமக்கு வந்து திருப்பி பொறுத்துக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு முறுக்கு போடுங்கம்மா. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முறுக்கு போடுறது உடனே கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது. எண்ணெய் சூடாகாமல் இருந்துச்சுனாலும் முறுக்கு அடியில் போய் தங்கி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவு கொஞ்சம் போட்டு பாருங்கள். அது உடனே நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் வரும்போது முறுக்கு போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சலசலன்னு பொரிஞ்சு வருது. ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கெல்லாம் ஓரளவுக்கு சலசல படங்கிடுச்சு பாருங்கள். இது வந்து சலசல படங்கிடுச்சு. இன்னும் ஒரே செகண்டில் எடுத்துடலாம். சரிங்க. முறுக்கு எப்பயுமே வேக்காடு கொடுத்து எடுத்து ஒரு 10 நிமிஷம், அதாவது ஓரளவுக்கு ஆறின பிற்பாடு சாப்பிட்டு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டோம்னா வேகலை அப்படின்னு ஜென்ஸுங்க சொல்லுவாங்க. சாப்பிட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆறிச்சுனா அந்த முறுமுறுப்பு வரும். ஆமாம். இப்போ பாருங்கள் முறுக்கு நல்லா வெந்து போச்சு ஃபஸ்ட்டு போட்டது. அதனால் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சா? இப்போ பாருங்கள் இது கரெக்டாக வெந்து போச்சு. இந்த அளவுக்கு எடுக்கணும். ரொம்பவே செவக்க விட்டுறக்கூடாது. ரொம்ப செவக்க விட்டாலும் நல்லா இருக்கும். இது வெளியில் எடுத்ததுக்கப்புறம் சூட்லேயே கொஞ்ச நேரம் வேகுங்க. இது வந்து அனல் இருக்குதுல்ல, அதோட அனல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மிளகாய் போட்டோம்ல, அந்த மிளகாய் கலர் தான் வரும். இப்போ ஒரு முறுக்காக எடுத்துட்டு அடுத்த முறுக்கு அந்த சைடில் போடுங்க. போடுங்க.
இது மாதிரி பண்ணுற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிருந்தானுங்கம்மா. இதாண்ட 2 போட்டு நம்ம ஒன்று புளியறதுக்குள்ளே அந்த 2 வெந்துடும். அப்படியே வேக்காடு கொடுக்கலாம். ஒரு செட்டு எடுத்துட்டு 2வது போட்டு வேக்காடு கொடுக்கலாம். அது நல்லா இன்னும் முறுமுறுப்பு இருக்கும். 2வது வேக்காடு கொடுத்தா இன்னும் முறுமுறுப்பு வரும். நீங்கள் சின்ன வயசுலலாம் எவ்வளோ முறுக்கு செய்வீங்கம்மா? வீட்டிலே செய்வீங்களா, கடையில் வாங்கிக்குவீங்களாங்கம்மா? இல்லைம்மா, வீட்டில் தான் செய்வோம். அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து கீழே உரல் இருக்கும், உரலில் போட்டு ஆட்டுவாங்க. 7 கிலோ 8 கிலோ போட்டு ஆட்டி, எல்லாம் ஓபியாங்கெல்லாம் இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து சுட்டு தீபாவளி 2 நாள் இருக்க சுட ஆரம்பித்தோம்னா ஒரு நாள் நைட்டு பூரா சுடுவாங்க. சூப்பராக இருக்கும். முறுக்கு சுடுவோம், அப்புறம் இந்த உளுத்த வடை சுடுவோம், அப்புறம் அதிர்சம் சுடுவாங்க. நாங்களாம் சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ கடையில் வாங்குறதே இல்லைங்க, வீட்டில் தான் செய்வீங்க. அப்போல்லாம் கடையில் வாங்க மாட்டாங்க. அந்த காலத்தில் யார் கடையில் வாங்குறது காசு கொடுக்குறாங்க? இந்த காலத்தில் தான் கொடுக்குறாங்க, அந்த காலத்துலலாம் கொடுக்க மாட்டாங்க. சரி. இப்போ தான் பிள்ளைங்க 10 ரூபா கொடுனா 100 ரூபா கொடுக்குறாங்க. அப்போல்லாம் 10 ரூபான்னு எங்களுக்கு 1000 ரூபா மாதிரி. அதனால் வந்து அப்போ வந்து 7 கிலோ 8 கிலோ போட்டு நல்லா ஆட்டி ஒரு பக்கம் போட்டு ஆட்டுவாங்கம்மா. கீழே அடுப்பில் விறகடுப்பில் சுடுவாங்க. விறகடுப்பு தான் செய்வாங்க. சரிங்கம்மா. ஒரு நாள் நைட்டு பூரா சுடுவாங்க முறுக்கு. அப்புறம் அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு சுடுவாங்க. நல்லா முறுக்கெல்லாம் அப்போ தான் கையில் தான் ஆட்டுவாங்க. இப்போ தான் கிரைண்டர்லாம் அப்போ கிடையாதுங்க. அப்போ கிரைண்டர் இருந்தது. கிரைண்டர் இருக்கிறவங்க பணக்காரருங்க. இப்போ வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்டிக்கிறோம், மிக்சியில் ஆட்டிக்கிறோம். இது மாதிரி 2 பேர் இருந்தாங்கன்னா முறுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் புளிஞ்சு கொடுக்க, ஒருத்தர் போட்டு பொரிக்கிறதுக்கு போட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். ஒருத்தரே செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகுங்கம்மா. கொஞ்சம் லேட் ஆகும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அவங்களே புளியணும், அவங்களே எடுக்கணும் அப்படின்றதுல 2 பேர் இருந்தோம்னா இருக்கும். நாங்கள் வேலைக்கு போனாலும் 4 பேர் இருக்கிறோமா, 2 பேர் புளியுவாங்க. பெரிய வானல் வச்சு போடுவோம். சரி. இப்போ சொல்லி காட்டிடு. இப்போ கடைசியில் ஒரு வாட்டி காட்டிக்கலாம். உப்பு காரெல்லாம் ஏங்க அதெல்லாம் சரியாதான்மா. சரி. முறுக்கு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. அதாவது சுட முறுக்கு சாப்பிட்றது வந்து அது எடுத்து வச்ச உடனே சாப்பிட்டோம்னா ஒரு இடத்துல வேகாமல் இருக்கிற மாதிரி தெரியும். பல்லோட பல்லு மாவு ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ என்னம்பாங்க, நாமளே கூட சொல்ல இன்னும் வேகணும் மாட்டேங்குதுன்ட்டு வேக்காடு கொடுத்துடுவோம். இப்போ வந்து ஆறுன பிற்பாடு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முறுன்னு இருக்கும். அந்த ஓமம் எள்ளோட வாசத்தில் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா. அதான் ஓமம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேணான்றவங்க சீரகம் போட்டுக்கலாம். சில பேர்த்துக்கு ஓமம் வாசம் பிடிக்காது. முறுக்கு கொஞ்சம் கூட செவக்கவே இல்லை, நல்லா ஒன்று போல் பொரிஞ்சு வருது பாருங்கள். அதே மாதிரி நல்ல முறுமுறுணும், அதே மாதிரி மெல்றும் போது அந்த சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பாருங்கள், அப்பப்போ ஒரு டைம் மாவு உள்ளே போடுற போதும் முறுக்கு படியில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவாக மாவு போட்டிங்க அப்படின்னா முறுக்கு பிழியறதுக்கும் சிரமமாக இருக்குது. அதே மாதிரி கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முறுக்கு பிடியில் வந்து அப்பப்போ இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. முறுக்கு ஆட்டி பிசைகிற வரைக்கும் தான் சிரமம். சரிங்கம்மா. முறுக்கு ஓரளவுக்கு கையில் எடுத்துகிட்டு 2 பேர் நின்னாங்கன்னா 10 கிலோ அரிசியாக இருந்தாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பெரிய வடை சட்டி வச்சாக்கா. இப்போ இது பாரு, நமக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். ஆமாம், ஜாஸ்தியெல்லாம் ஆகுது. பூரா முறுக்கு சுட்டெடுக்க ஒரு 1/2 hour. முறுக்கெல்லாம் ரெடிமா. ஓகே. முறுக்கு சுட்டு ஃபுல் முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. சரிங்க. இப்போ 1 கிலோ அரிசி போட்டோம். அதுக்குண்டான செலவெல்லாம் போட்டதுன்னா கேஜி கணக்கு போட்டோம்னா 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ முறுக்கு கண்டிப்பாக 1.5 கிலோ வரும். நல்லா இருக்கா முறுக்கு? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஒன்று கூட கலர் மாறவே இல்லை, ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக கலாமா சொன்ன மாதிரி இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கம்மா. உப்பு காரம்
அந்த எள்ளு ஓமம் போட்டுக்கிற அந்த டேஸ்ட்டு வாசனைக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா. கடுக்கடுக்குன்னு இல்லைங்கம்மா, நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாகவும் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மடுக்கு நல்லா வராது, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேங்கம்மா, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷல் நல்லா முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு கலாமா சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். ஒரு முறுக்கு எடுத்து அப்படி பொடி பண்ணி காட்டுங்க.